ஓர் அழகிய கிராமத்தில் இரு விவசாயிகள் வயல்வெளியில் அமர்ந்து மண்மேல் கையை வைத்து அவற்றின் தரம் குறித்து பேசுகின்றனர். சோமு அண்ணா, இந்த ஆண்டை எப்படி பார்க்கிறீர்கள்? எங்கள் பகுதியில் மழை நன்றாகவே பெய்தது. ஆனால் நீர்த்தேக்கம் போதுமான அளவுக்கு இல்லாததால் சில இடங்களில் சாகுபடி கஷ்டமாயிருந்தது. ஆம், மழை நன்றாகவே பெய்தது. ஆனால் நீர்ப்பாசனம் இல்லாத இடங்களில் விவசாயம் கைவிடப் போன நிலை எங்களுக்கும் இம்முறை கடினமாகவே இருந்தது. நீர்நிலைகள் பூரணமாக நிரம்பாததால் தண்ணீரை குறைவாகவே பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதே நிலை நம்மிடம் கூட. மழையின் ஒவ்வொரு துளியும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது. சில வருடங்கள் மழை மிகுதி, சில வருடங்கள் மழையின்மையால் பாதிப்பு, சுழற்சி மாறிக்கொண்டே இருக்கிறது. நிஜம். பழைய காலத்தில் எங்கள் தாத்தா சொன்னார், மழையை நம்பி விவசாயம் செய்யலாம் என்று. ஆனால் இப்போது நிலைமையே மாறிவிட்டது. மழையை நம்பி வாழ முடியாத நிலை. அது நிச்சயமல்ல. அதனால்தான் நவீன தொழில்நுட்பங்களை நாமும் பயன்படுத்த ஆரம்பித்துள்ளோம். ஆம், நவீன தொழில்நுட்பங்கள், குறிப்பாக ட்ரிப் ஏரிகேஷன், ரெயின்ஃபெட் சாகுபடி ஆகியவை நம்மை சிறிது பாதுகாத்துள்ளன. ஆனால் அவற்றுக்கு முதலீடு அதிகம் தேவைப்படுகிறது. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. அது உண்மை. ஆனால் அந்த முதலீடு அவசியம். மழை மற்றும் நிலத்திற்கான நீர்ப்பாசனம் இல்லாமல் சாகுபடி செய்கிறோம் என்றால் நவீன தொழில்நுட்பம் தான் நம்மை காப்பாற்றும். நாம் காய்கறி சாகுபடி செய்யும்போது மண்ணின் தரம் குறித்து கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியம். மண்ணுக்கு தேவையான உயிர்ச்சத்துக்கள் இருக்கின்றனவா என்பதை அறிந்து சரியான உரம் போட வேண்டும். ஆம், இயற்கை உரம் முக்கியம். தற்போது நிறைய பேர் வேதிப்பொருள் உரங்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நெடுங்காலத்தில் மண்ணின் தரம் பாதிக்கப்படும். இயற்கை உரம் மற்றும் பசுந்தழை பாதுகாப்பு நம்மை மற்றும் மண்ணை காப்பாற்றும். உண்மை. நாங்கள் இப்போது பெரும்பாலும் பசுந்தழை முறையைத்தான் பயன்படுத்துகிறோம். மேலும் பால், கோழி உரம் போன்றவற்றையும் சேர்த்துக் கொள்கிறோம். மண்ணின் பாசனம் நன்றாக இருக்கு என்று தெரிந்ததும் விளைச்சல் நன்றாக உள்ளது. அப்படியா? அது நல்ல விஷயம். ஆனால் அடுத்த பிரச்சனை எனக்கு தோன்றுகிறது. சந்தையில் விளைச்சலை எவ்வாறு விற்குவது என்பதுதான் பெரிய சவால். விளைச்சலை விற்பனை செய்ய சந்தையில் போகும்போது விலைகள் குறைந்து சில நேரங்களில் நஷ்டமே ஏற்படுகிறது. நாங்களும் அதே பிரச்சனையையே சந்திக்கிறோம். மத்தியஸ்தர்கள் விலையை அடிக்கடி குறைத்துவிட்டு நமக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதில் விளையாடுகின்றனர். நம்முடைய உழைப்புக்கு பதிலாக அதிக விலை கொடுக்காமல் விடுகிறார்கள். சரியாக சொல்கிறீர்கள். அதற்கு பதில் என்ன தெரியுமா? கூட்டுச்சொத்து விவசாயம். நானும் சில விவசாயிகளும் சேர்ந்து கூட்டாக விவசாயம் செய்வது. விளைச்சலையும் சந்தையிலும் நேரடியாக விற்க முடிகிறது. அது ஒரு நல்ல யோசனை. நம்முடைய விவசாயத்தை கூட்டமாக செய்வது பலன் தரும். ஒற்றுமையாக இருப்பதால் விலை குறைவாக விற்காமல் நேரடி விற்பனையிலும் நன்மை கிடைக்கும். விவசாயிகள் ஒற்றுமையுடன் இருந்தால் வளர்ச்சி உறுதி. நம்முடைய வியாபாரிகளிடமிருந்து கட்டுப்பாடுகளை தகர்க்கவும் உரிய விலையை பெறவும் முடியும். அதே சமயம் விவசாயிகளுக்கும் நமது குடும்பங்களுக்கும் நல்ல வாழ்க்கையை வழங்க முடியும். விவசாயத்தின் வளமான வாழ்க்கைதான் பல குடும்பங்களை காப்பாற்றும். விவசாயம் என்றால் நம் வாழ்க்கையின் அடிப்படை. அதை நாம் எப்படி கையாள்கிறோம் என்பதிலேயே நம்முடைய எதிர்காலம் உள்ளது. நம் பயிற்சிகளையும் அறிவையும் வளர்த்துக் கொள்வது மிகவும் அவசியம். நம்முடைய முன்னோர்கள் அதை நமக்கு விட்டு சென்று விட்டனர். அதை பேணுவது நம்முடைய கடமை. இவ்வாறு இருவரும் பேசிக்கொண்டே மண்ணிலிருந்து எழுந்து தங்கள் வயல்களை ஆர்வமுடன் பார்க்கின்றனர். எனவே நாம் அனைவரும் விவசாயத்தை பாதுகாப்போம், விவசாயிகளை போற்றுவோம்,